நீங்க ரொம்பவே ஒர்த்தான ஒரு இன்டென்ஸான ஒரு மலையாளம் கிரைம் த்ரில்லர் ஃபிலிம் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கானது தான். நிவின் பாலி, லிஜி மோல் இவங்கலாம் நடிச்சு அருண் டைரக்ஷன்ல இப்ப ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடில தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கிற ஒரு மலையாள ஃபிலிம் தான் பேபி கேர்ள். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, நிவின் பாலி அட்டெண்டரா ஒர்க் பண்ணுற அந்த ஹாஸ்பிட்டல்ல இவர் அவரோட ஷிஃப்ட்டுக்கு வர அந்த ஒரு சின்ன கேப் டைம்ல பிறந்து 2 நாள் ஆன குழந்தை மிஸ் ஆயிருது. இந்த நியூஸ் வந்து நியூஸ் இந்த 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 நியூஸ் வந்து அந்த ஏரியால வைரல் ஆயிருது. பயங்கரமா சோசியல் மீடியால பரவி மேலிடத்துல இருந்து தான் ப்ரெஷர் பண்றாங்க. வேகமா அந்த குழந்தைய கண்டுபிடிங்க, இல்லைன்னா நமக்கு வந்து பப்ளிக் மத்தியில வந்து நமக்கு மரியாதை போயிடும் அப்படிங்கிற மாதிரி போலீஸோட மேலிடத்துல இருந்து அவங்கள வந்து இது பண்றாங்க. போலீஸுமே பயங்கர இன்ட்ரெஸ்டா அந்த இந்த கேஸ் எடுத்து வேகமா இப்பயே சால்வ் பண்ணி ஆகணும், சால்வ் பண்ணி மீடியாவுக்கு இந்த பதில சொல்லணும், அந்த யார் அந்த கிட்னாப்பர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர இதா இருக்காங்க. நிவின் பாலி வர அந்த அந்த அவர் ஷிஃப்ட்டுக்கு வர அந்த ஒரு கேப்ல தான் குழந்தை மிஸ் ஆச்சு அப்படிங்கிறப்ப இவருக்கும் அந்த குழந்தை காணாம போனதுல ஒரு பங்கு இருக்கு. அந்த குழந்தை கிடைக்கல அப்படின்னா இவரோட வேலையும் போயிடும், இவரோட லைஃப்மே ஒரு கேள்விக்குறி மாதிரி ஆயிரும். அப்படிங்கிறப்ப இவர் அவரோட லைஃப் எப்படி திரும்ப மீட்டாரு, அந்த குழந்தைய கண்டுபிடிச்சாரா கண்டுபிடிக்கலையா, எப்படி கண்டுபிடிச்சாங்க, அந்த குழந்தைய எடுத்தது யாரு, எதுக்காக எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு இன்டென்ஸான ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபிலிம் தான் இந்த பேபி கேர்ள். படத்துல நிவின் பாலி ஆகட்டும், லிஜி மோலா ஆகட்டும், அந்தந்த கேரக்டரைசேஷன் பண்ண அவங்க எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா அந்த கேரக்டரை எந்த ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அதை ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா படத்தோட ஸ்கிரீன் பிளே. படம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப நாள் படம் ஓப்பனிங்லேயே படம் கதைக்குள்ள போயிடும். எந்த வித இதுவுமே இல்லாமல் ஓப்பனிங் கதைக்குள்ள போய் ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் நம்மள ஒரு ஒரு இன்டென்ஸா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா, ஒரு என்கேஜா வச்சிருக்கு. எந்த இடத்துலயுமே லேகா இருக்கிற மாதிரி ஃபீலே ஆகல. இது ஸ்லோவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா படத்தை உங்களுக்கு பாஸ் பண்ணலாமோ இல்லை அப்புறம் பார்க்கலாங்கிற அந்த ஒரு எண்ணமே தோணதா. கண்டினியூ இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா ஒன்ஸ் முடிவு வரைக்கும் நீங்க படத்தை பார்த்துட்டு தான் விடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு இன்டென்ஸா இருக்கு. அடுத்தடுத்து வர சஸ்பென்ஸ் எல்லாமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சஸ்பென்ஸா, கிளைமேக்ஸ் போறப்ப எப்படி முடிக்க போறாங்க, என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த இந்த ஒரு சீரியஸான ஸ்கிரீன் பிளே தவிர்த்து படத்துக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சென்டிமெண்ட் இருக்கு, ஒரு எமோஷனல் சீன் இருக்கு. லிஜி மோல் அதை வந்து ரொம்ப பயங்கரமா புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் ரொம்ப பயங்கரமான கேரக்டர் இருந்துச்சு. படம் வந்து சோனி லைவ்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. தாராளமா பாருங்க. ஒரு ஒருத்தான ஒரு படம், மிஸ் பண்ணிடாதீங்க. பார்த்துட்டு இந்த படத்தை பத்தின உங்களோட ஒப்பீனியன் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.